அப்பா அடுத்தது உடனே இறைநிலைக்கு மறுபடியும் இறைநிலைக்கு உள்ள இழுத்துன்னு போகிறார் திருவள்ளுவர். என்னன்னு, என்னதான் நீ அந்தணன் ஒரு பெரிய மெய்ஞானிக்கிட்ட போய் நீ இந்த உயிரை நீ உணர்ந்தா கூட கோளில் பொறியில் குணமிலவே. சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசுகிறாரு நம்மக்கிட்ட. எப்படின்னு, கோளில் பொறியில் குணமிலவே. எப்படி கோளில் பொறியில் குணமிலவே அப்படின்னு என்ன சொல்கிறாரு? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு வராரு இப்போ உடனே. என்னதான் நீ பண்ணாலும் சரி, என்னதான் நீ மெய்ஞானிக்கிட்ட போனாலும் சரி, இந்த கோளில் இருந்து வருகிற அலைவீச்சுக்கள் நம் உடலோடு ஒன்றி, அதாவது ஒவ்வொரு கோள்களினுடைய இயக்கம்தான் நம் உடல் இயக்கம். இதை தெரிஞ்சு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. ஒரு மெய்ஞானிக்கிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கின்னு, கோளில் பொறியில் குணமிலவே. பொறியின்னா என்ன, இந்த 5 மிஷினுக்கும் அந்த கோள் நம்மளுடைய பிரபஞ்ச இயக்க நிலையில் இருக்கிற அத்தனை மண்ணுருண்டைக்கும் நேரடி தொடர்பு இருக்குதுன்றார். கோளில் பொறியில் குணமிலவே. இந்த கோளுக்கும் நமக்குள்ள இருக்கிற மிஷினுக்கும் சரி நேரடி தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு கோளும் நம்மளை ஒவ்வொரு உடலில் இருக்கிற பாகத்தோட நேரடி தொடர்பு கொண்டு நம்மளை இயக்குது. அதனால் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான். ஒவ்வொரு கோளுக்கும் 8 கோளுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு மிஷினோட தொடர்பில் இருக்குது. அப்போ இதை நீ புரிஞ்சிக்கினா தான் பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு சரியான வழி. என்னதான் மெய்ஞானிக்கிட்ட போய் நீ உயிரை தெரிஞ்சிக்கினா கூட இந்த கோளுக்கும் நம் உடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் ரெண்டாவது அது ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு உறுப்பை தன் வசப்படுத்தி தன்னுடைய இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நம் உடலை இயக்குது. இதுதான் உண்மை. அதாவது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். இப்போ சூரியன் இருக்குது. சூரியன் நம்ம உடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, சூரியனுக்கும் நம்முடைய தொப்புள் பகுதிக்கும் நேரடி தொடர்பு உண்டு. சூரியனுடைய கதிர்வீச்சும் நம்மளுடைய கதிர்வீச்சை நம்ம தொப்புள் கொடி எந்த நேரமும் சதா எடுத்து தொடர்பிலே இருக்குது. இது மெய்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியாது. அதாவது நம்முடைய வெப்ப ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின் எங்கே இருக்குது? தொப்புளில் இருக்குது. அதாவது நம்ம மூச்சு இழுக்க 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 வயிற்றுப்பகுதி மேலும் கீழும் ஆடும்போது அதில் ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் தான் நம்மளுக்கு தேவையான வெப்பத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குற ஒரு டிரான்ஸ்பாரம். அதாவது தொப்புள் பகுதி. அந்த தொப்புள் பகுதி தான் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த தொப்புள் கொடி நமக்கு தேவையான வெப்ப ஆற்றலை சதா நமக்கு தேவையான வெப்ப ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த தொப்புளுக்கு உண்டு. அந்த தொப்புள் நேரடியாக சூரியனோடு தொடர்புடையது ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய 2வது வட்டப்பாதையில் இருக்கிற புதன் கிரகமானது அதனுடைய காந்த அலைவீச்சு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய இரைப்பையை நேரடியாக தொடர்பு கொண்டு இயக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த இது புதன் கிரகத்தில் இருந்து தான் கிடைக்கிது. அதாவது புதன் கிரகத்தில் இருந்து நம்மளுடைய மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினத்துக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். அது மனுஷனுக்கு மட்டும் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதில்ல. பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினத்திற்கும் அடுத்தது இந்த இரைப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த புதன் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய காந்த அலைவீச்சு தான். அந்த காந்த அலைவீச்சு புதன் கிரகத்திற்கும் நம்முடைய இரைப்பைக்கும் நேரடி தொடர்பு கொண்டு இயங்கக்கூடிய வல்லமை உடைய ஒரு பெரிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதனால் நேரடியான தொடர்பு இரைப்பையோடு நேரடியான தொடர்பு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த புதன் கிரகத்திற்கு உண்டு. அதுக்கடுத்தது வெள்ளி கிரகம். வெள்ளி கிரகமானது நம்முடைய வித்துநாத சக்தி மஜ்ஜை சக்தி, அதாவது எலும்பில் இருக்கிற மஜ்ஜை மூளை செல்கள் வித்துநாத சக்தியோடு நேரடி தொடர்பு கொண்டு இயங்கக்கூடிய ஆற்றல். அதாவது வெள்ளியிலிருந்து வரக்கூடிய காந்த அலைவீச்சு
நம்மளுடைய வித்துநாத சக்திக்கும் மூளை செல்களுக்கும் மஜ்ஜை பகுதிகளுக்கும் நேரடியான தொடர்பு கொண்டு அந்த பகுதிகளை இயக்கக்கூடிய வல்லமை அந்த வெள்ளி கிரகத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. வெள்ளி கிரகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் எங்கெங்கே போகுது? வித்துநாத சக்தி, மூளை செல்கள், மஜ்ஜை பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளை நேரடியாக அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அது இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம உடலிலே இருக்கிறது. அதனால் நேரடியாக அந்த இறைநிலை நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கிறது நம்மளோட. நாம் தேடுறோம், ஆனால் அது என்ன பண்ணுது? நம்மளுடைய நேரடியான தொடர்பை வச்சுக்கிட்டு நம்மளை இயக்குது. அதுக்கு அடுத்தது பூமி. பூமி நமக்கு தேவையான உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுது, எல்லாமே நமக்கு கொடுக்குது. அது பூமியில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அப்போ இந்த பூமிக்கு நமக்கு தொடர்பு இல்லையா? பூமியிலே இருந்துக்குன்னு நம்ம பூமியை தேடுற மாதிரி, அதான் தண்ணியிலே இருந்துக்குன்னு தண்ணியை தேடுற மாதிரி பூமியிலே இருந்துக்குன்னு நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு அவஸ்தைப்படுறோம். ஆனால் எல்லா வகையான உணவுப் பொருள் இருந்து எல்லாமே நமக்கு அத்தனை பொருளும் நமக்கு நாம் அன்றாடம் செய்யக்கூடிய உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருளும் எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு இந்த பூமியிலிருந்து தான் கிடைக்கிது. அந்த பூமி எதோட தொடர்புடையது? நம்மளுடைய உணவு பொருள் பூமியும் சந்திரனும் இணைஞ்சு இந்த நீரோட்டத்தை பார்த்துக்குது. அது என்னத்தை பார்த்துக்குது? நம்மளுடைய உடல் ஓடக்கூடிய நீரோட்டத்தோடு நேரடி தொடர்பில் இருக்குது. அப்படியே நேரடி டச்சில் இருக்குது. எது? பூமியினுடைய அலைவீச்சும் சந்திரனுடைய அலைவீச்சும் நம்மளுடைய நீரோட்டத்தை அது தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கின்னு நம்மளை இயக்குது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம். நம்மளுடைய இரத்த ஓட்டத்தோடு நேரடி தொடர்பு கொண்டு நம்மளை இயக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது? இந்த செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலைவீச்சு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பேராற்றல் எப்போதும் நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. செவ்வாய் கிரகம் இரத்தத்தோடு நேரடி தொடர்பிலே இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் நம்மளுடைய காற்றோட்டத்தை இறைப்பை இது மூச்சு விடக்க, அதாவது காற்றோட்டத்தோடு நேரடி தொடர்பு உடையது. எது? வியாழன் கிரகம். நுரையீரல், மூக்கு பகுதி, இது காற்று இயங்கக்கூடிய அத்தனை உடலில் இருக்கக்கூடிய அத்தனை காற்றோட்டத்திற்கும் தேவையான வழிமுறைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு இயக்கக்கூடியது வியாழன் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு காந்த அலை கதிர்வீச்சு. அதாவது வியாழன் கிரகத்தில் இருந்து எப்போதும் வரக்கூடிய காந்த அலை வச்சு நம்மளுடைய மூச்சு காற்றோடு நேரடி தொடர்பு கொண்டு இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் நம்மளுடைய வியாழன் கிரகத்திலிருந்து எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதுக்கடுத்தது சனி கிரகம். சனி கிரகம் நம் தோல் மட்டத்தை நேரடி தொடர்பு கொண்டு இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதாவது சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலை வச்சு இந்த தோல் மட்டத்தில் நடைபெறக்கூடிய, முன்னே பார்த்தோம் நம்ம, இந்த தோல் மட்டத்தில் இருந்து நடைபெறக்கூடிய அத்தனை செயல்பாட்டுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இயக்கக்கூடிய பேராற்றல் எதுக்கு இருக்குது? சனி கிரகத்தோடு தொடர்புகள் இருக்குது. அதாவது சனி கிரகமானது நம் தோல் மட்டத்தை எப்பொழுதும் சதா கவனிச்சிக்கணும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சனி கிரகத்திலும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அதுக்கடுத்து ராகு கேது என்னும் காந்தா அலை கதிர்வீச்சு இருக்கத்தால் இருபுறமும் பேரிட்டு வரக்கூடிய ஒரு கருமயமான ஒரு காந்த அலை கதிர்வீச்சு இருபுறமும். அதாவது சூரியன் ஒரு உளுத்தோட பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூரிய நெடுமையத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நாம் பார்க்குறது சூரியன் உருண்டையாக ஆரஞ்சு கலரில் நாம் உருண்டையாக பார்க்குறோம். ஆனால் சூரியனுடைய உண்மையுடைய தோற்றம் என்னென்னா ஒரு உளுத்தோட உதாரணத்தை சொல்லலாம். உளுத்தோட மாதிரி நெடுவில் பெரிய ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி பூமிங்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான பூமி சல்லுன்னு தூந்து ஓடலாம். அந்த அளவுக்கு அகலமாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்துலேருந்து அது இருக்கத்தால் என்ன பண்ணும், ரெண்டு பக்கமும் கருமை நிறமான ஒரு கதிர்வீச்சு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு கலந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அதாவது நாம் பெட்ரோல் போட்டோம்னா சைலன்சர் வழியாக புகை வருதில்ல,
அந்த மாதிரி அந்த இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் ஏற்படுகிற அழுத்தத்தால் 2 பக்கமும் பீறிட்டு வரக்கூடிய ஒரு காந்த அலைவீச்சு ராகு கேதுன்னு சொல்கிறோம். இந்த ராகு கேது எதோட நேரடி தொடர்பில் இருக்குது? நாம் மூச்சு விடுறமல்ல அபான வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருதில்ல, இதனுடைய செயல்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ராகுவும் கேதுவும், அதாவது கீழ் வந்து அபான வாயு போதல்ல, நமக்கு கரு பொருள்னு ஒரு சவுண்டில் போதல்ல, அந்த அபான வாயுவோடு மேலே வந்து கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியாக வர்ற ஒரு காற்றோட்டமும் இதனுடைய நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. அது தன் உடலை இயக்கக்கூடிய தன்னுடைய உடலுடைய இயக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு பொருள் இருக்குதல்ல, மூக்கு வழியாக ஒரு கார்பன் டை ஆக்சைடு, நம்ம புதப்ப வழியாக ஒரு மாதிரியான கேஸ், இதனுடைய இயக்கத்துக்கு யாரா காரணம் அப்படின்னா ராகு கேதுவனுடைய அலைவீச்சு தான். அப்போ ராகு கேது அந்த காந்த அலைவீச்சு நம்மளுடைய உடலிலே இருபுறமும், மேல்புறமும் கீழ்ப்புறமும் தேவையில்லாத காற்றோட்டத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு சரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ராகு கேதுக்கு உண்டு. இந்த மாதிரி கோளில் பொறியில் குணமிலவே. அப்போ இந்த உடல் இயக்கம் வந்து அந்த கோளுடன் நேரடி தொடர்புக்குது. நேரடி தொடர்பில் தான் அந்த உடல் இயங்குது. என்னதான் இன்னைக்கு பெரிய மெய்ஞானிக்கிட்ட போய் உயிரை தெரிஞ்சிக்கினாலையும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை புரிஞ்சிக்காத, பிரபஞ்சமும் நாமும் யார், நமக்கு பிரபஞ்சமும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சிக்காத கோளில் பொறியில் குணமிலவி என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதை என் குணம், இப்போ 8 குணமும் நான் பார்த்தோமல்ல, ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு குணத்தை வச்சுக்கின்னு அதனுடைய காந்த அலை வச்சு ஒவ்வொரு மிஷினையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொறிகளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றத திருவள்ளுவர் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்காத ஒரு ரகசியத்தை நமக்கு திருவள்ளுவர் சாதாரணமாக ஒரு 1.5 அடியில் எடுத்து கொடுத்துட்டாருங்க. இது சாதாரண விஷயமா? கோளில் பொறியில் குணமிலவே, வேறு என்ன இல்லையே. அந்த கோள்கள் இயக்கம் தானே நம்மளுடைய குணம். என்ன ஒரு நாசுக்காக சொல்கிறார் பாருங்க. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அது அதனுடைய 8 குணங்களும் 8 பொறியில் நேரடி தொடர்பு கொண்டு நம்ம உடலை இயக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிக்காத இல்லையா நீ எங்கே பிறவி பெருங்கடல் நீந்துவை. என்னதான் மெய்ஞானத்தில் போய் நீ உன்னுடைய உயிரை புரிஞ்சிக்கினாலையும் இந்த இறைநிலையை சரியாக புரிஞ்சிக்கலான்னா அந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் நம்ம உடலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத தெரிஞ்சிக்கலன்னா பிறவி பெருங்கடலில் உன்னால் நீந்தவே முடியாது. இப்போ ஏற்பட்ட விளக்கங்க. சாதாரண ஒரு ஆளா திருவள்ளுவர், ஒரு பெரிய மெய்ஞானி, எப்பேற்பட்ட விஷயத்த கடவுள் வாழ்த்துன்ற பேரில் இப்போ நம்ம 1000 கடவுளை வணங்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் எதை சொல்கிறாரு? உண்மையான அந்த சுத்த வெளி தான் எல்லாமே. அப்போ அந்த சுத்த வெளி தான் எல்லாமே. பிறவி பெருங்கடல் நீந்தணும்னா மேலே இருக்கிற 9 குறளில் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உன்னால் பிறவி பெருங்கடல் நீந்த முடியும், இல்லைன்னா உன்னால் பிறவி பெருங்கடல் நீந்த முடியாது அப்படின்னு உண்மையான இறைநிலையை நமக்கு தெளிவுபடுத்தி அதன்படி வாழ்க்கையை நடத்தணும். அதன்படி வாழ்க்கையை நடத்தி நான் அது பின்னாடி நம்மளுடைய வழிமுறைகள், அதாவது நம்மளுடைய ஜெனரேஷனை சரிப்படுத்தணும் அப்படின்னா இறைநிலையை புரிஞ்சுக்கின்னு அதன்படி நீ நடந்தியானா உன்னுடைய சந்ததிகளும் உன்னுடைய வாரிசுகளும் சரிப்படும். நீயும் இறைநிலையை உணர முடியும். அப்படி இல்லைன்னா இறைநிலையை உணர முடியாமல் பல பிறவிகள் எடுத்து நீ அவஸ்திப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீ போய் தள்ளப்படுவாயின்னு சொல்லி அடித்து சொல்கிறார். இறைநிலையை நமக்கு தெளிவுபடுத்துகிறாருன்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.